ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். 3 டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எந்த 3 டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அதாவது ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு வந்து என்ன அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்னா 3 டைப்: டார்மண்ட் அண்ட் இன்ஆக்டிவ் அண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். டார்மண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கடந்த 2 வருஷமா எந்த ஒரு டிரான்சாக்சனும் இல்லை அப்படின்னா அது வந்து டார்மண்ட் அக்கௌண்டா வந்து கணக்கிடப்படும். அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ், கடந்த 1 வருஷமா எந்த ஒரு டிரான்சாக்சனும் அந்த அக்கௌண்ட்ல இருந்தா அது வந்து இன்ஆக்டிவ். தென் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுவும் வந்து எந்த ஒரு டிரான்சாக்சனும் இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது வந்து நமக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து டிரான்சாக்சன் இல்லாம இருந்தீங்கன்னா அதுல மறுபடியும் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கொண்டு வரணும், அதாவது ஆக்டிவா கொண்டு வரணுமா, கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து இனிமேல் இருக்காது. நீங்க வந்து நமக்கு அக்கௌண்ட் இருக்கு, வேற ஏதாவது டிரான்சாக்சன் வந்து ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியாம திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இல்லாம போயிடும். அதனால இப்பவே உங்களோட பேங்க் போய் செக் பண்ணிங்க. ஜனவரி 1ல இருந்து இந்த ஒரு நடைமுறை வந்து அமலுக்கு வருது. எல்லாரும் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை. டேக் கேர்.